அவள் பெயர் காயத்ரி. வயது 22. ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தாள். அவளுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆசிரமத்தின் உதவியால் கல்லூரி படிப்பு முடித்தாள். ஒரு தனியார் கம்பெனியில் வேலை கிடைத்தது. காயத்ரி பார்ப்பதற்கு ஆளை மயக்கும் சிலை போல் உருவம் கொண்டவளாக இருப்பாள். வெள்ளை நிற மேனி, கவர்ச்சியூட்டும் அங்கங்கள். அவளுடைய மேனியை மற்றவர்களுக்கு அழகாக காட்டுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் மேனியில் உள்ள அங்கங்கள் தெரிவது போல் கைகள் இல்லாத ரவிக்கை ஆளை மயக்கி இழுக்கும் விதவிதமான புடவைகளை அணிந்து கொண்டு தெருவீதியில் நடந்தால் அவளை கண்களால் மென்று தின்பதற்காகவே ஒரு கூட்டமே அலையும். வேலைக்கு போகும்போதெல்லாம் அவளை இடிப்பது, உரசுவது, மேலே கை வைப்பது என்று ஒரு சில சேட்டைகளை ஒரு சில ஆண்கள் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய தீண்டல் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆசிரமத்தில் தனிமையில் வாழ்ந்தாலும் எந்த ஒரு ஆணிடமும் பழக்கம் இல்லாமல் நன்றாக படித்து ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தாள். ஆண்கள் பழக்கமே இல்லாமல் இருந்தாலும் அவளுக்கும் ஆசை இருந்தது. நல்ல அழகான பையனை பார்த்து திருமணம் செய்து அவனுடன் தனிமையில் ஒரு பெண்ணுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொண்டு நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று ஆசைகள் இருந்தது. ஒரு நாள் ஆசிரமத்தில் வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவை செய்தார்கள். அன்று மாலை காயத்ரி வேலையை முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு திரும்பினாள். 70 வயது பங்கஜம் என்ற ஒரு பெண் ஆசிரமத்தை நடத்தி வருகிறாள். அவள் அனைவரிடமும் அன்புடனும் ஆதரவுடன் நடந்து கொண்டு அனைவருக்கும் தங்க இடம், உடுத்த உடை, சாப்பாடு என அனைத்து வசதிகளையும் ஒரு சேவையாக செய்து வருகிறாள். ஆசிரமத்தில் இவள் பேச்சுக்கு யாரும் மறுத்து பேச மாட்டார்கள். அன்று இரவு ஆசிரமத்தில் அனைத்து பெண்களும் காயத்ரியை கிண்டல் செய்தார்கள். ஏனென்றால் காயத்ரிக்கு ஒரு மணமகனை பார்த்து வைத்திருந்தார்கள். அவளுக்கு பார்த்திருக்கும் மணமகன் ஒரு மளிகை கடையில் பொட்டணம் போடுபவன். ஆனால் மற்ற பெண்களுக்கு நல்ல வேலையில் இருக்கும் மணமகனை பார்த்திருந்தார்கள். காயத்ரிக்கு இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. நமக்கு ஏன் மளிகை கடையில் பொட்டணம் போடுபவனை தேர்ந்தெடுத்தார்கள்? நான் என்ன அழகா இல்லையா? நல்ல உடம்பு வாகு இல்லையா? படிப்பு இல்லையா? வேலைதான் இல்லையா? ஏன் பங்கஜம் மேடம் இப்படி ஒரு மாப்பிளையை எனக்கு பார்த்திருக்கிறார்கள் என்று அவள் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களும் கேள்விகளும் எழுந்தது. அன்று இரவு காயத்ரிக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை பங்கஜமிடம் சென்று, எனக்கு ஏன் மேடம் இப்படி ஒரு மாப்பிளை பார்த்திருக்கீங்க? எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்று கூறினாள். நான் உனக்கு எப்போதும் நல்லதை தான் செய்வேன். உனக்கு ஒரு நாளும் கெடுதல் நினைக்க மாட்டேன் என்று பங்கஜம் கூறினாள். உன்னை நான் சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்த்து வருகிறேன். உனக்கு எந்த மாதிரி மாப்பிளை கிடைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும். அடுத்தவங்க கிண்டல் பண்றாங்கன்னு நினைக்காத. நீ அவனை திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பங்கஜம் சொன்னதை மறுக்க முடியாமல் காயத்ரி அவனை திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் செய்த அனைவருக்கும் தனித்தனியாக வீடுகளை அமைத்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பங்கஜம் அன்புடன் வாங்கி கொடுத்தாள். காயத்ரி திருமணம் செய்தவன் பெயர் முருகன். அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் படிப்பு இல்லை, சரியான சம்பளம் இல்லை. அது மட்டும்தான் அவனுடைய குறை. முருகன் அவன் பார்ப்பதற்கு கருமை நிற தோற்றத்தில் இருப்பான். கொஞ்சம் குண்டாகவும் தொப்பையுடனும் இருப்பான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பார்த்தவுடன் எந்த பெண்ணிற்கும் பிடிக்காது. காயத்ரியை போட்டோவில் பார்த்ததிலிருந்து அவளை எப்போது திருமணம் செய்து கொண்டு திருமணம் நடந்த கையோடு முருகன் முதலிரவுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு அவர்களுடைய அறையில் பூக்களை அலங்கரிக்கப்பட்டு ஒரு நறுமணம் நிறைந்த வாசனை திரவியங்கள் மூலம் ரூமையே மாற்றிவிட்டான். காயத்ரியை நன்கு அலங்கரிக்கப்பட்டு அவளுடைய தோழிகள் அறைக்குள் அனுப்பினார்கள். காயத்ரி அறைக்குள் வந்ததும் அறையின் வெளிச்சத்தில் அவள் ஒரு மெழுகு சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். வெள்ளை நிற தோல் கொண்ட ஒரு அழகு, ஆளை மயக்கும் முகபாவனைகள், பதட்டம் கலந்த வெக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த முருகன் அவளது தலை முதல் கால் வரை அவளை வருணித்தபடி ஒரு ஏக்கத்துடன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் திரும்பி கதவை தாளிடும் போது அவளுடைய பின்னழகு அவனுடைய பார்வைக்கு விருந்தளித்தது. அவள் அருகில் சென்று தோளில் அவனுடைய கைகளை பதிக்க அவள் சட்டென்று திரும்பி சில வினாடி அவனை முதல் முறையாக பார்த்தாள். அவனுடைய கருமை நிற தோற்றமும் தொப்பையும் காயத்ரிக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒரு அருவருப்பு மிக்க பார்வையில் அவனை பார்த்தாள். வா காயத்ரி என்று அவளுடைய கைகளை பற்றி கொள்ள அவள் கைகளை தட்டிவிட்டு கொஞ்சம் விலகி சென்றாள். ஏன் என்னாச்சு காயத்ரி என்று முருகன் கேட்க, இது கட்டாயத்தில் நடந்த கல்யாணம். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவில்லை. பங்கஜ மேடம் சொன்னதற்காக உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். என்னை தொடாதே என்று சொல்லிவிட்டு தரையில் படுத்துக் கொண்டாள். முருகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். என் அழகிற்கும் அவளுடைய அழகிற்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. இருந்தும் அவள் எப்படி சம்மதித்திருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் பங்கஜ மேடம் உன்னை அவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று பொய் காரணத்தை சொல்லி பிடிக்காத அவளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்களே என்று மிகுந்த வேதனையுடன் படுத்தான். முதலிரவில் அவளுடன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பலவிதமான கற்பனைகளையும் ஆசைகளையும் உருவாக்கி வைத்திருந்த அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவளுடைய கட்டளை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது என்று அவனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவளுடைய விருப்பத்திற்காக காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தான். மறுநாள் காலை 8 மணிக்கு எழுந்தாள். வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று கிச்சனுக்கு சென்றாள். அங்கே அனைத்தும் சமைக்கப்பட்டு
செய்யப்பட்டிருந்தது. முருகன் காயத்ரியிடம் வந்து, உங்களுக்கு குளிக்க சுடுநீர் பாத்ரூமில் வைத்திருக்கிறேன், போய் குளிங்க என்றான். நீ எதற்கு இதெல்லாம் பண்ற என்று கேட்க, எப்ப நான் உங்க கழுத்துல தாலி கட்டினேனோ அப்பவே நீங்க தான் என்னோட உலகம். இன்னைக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஒரு நாள் என்னை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோட மனசுல உங்களுக்கு ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருமணம் என்பது எல்லோருக்கும் ஒரு தடவை தான் நடக்கும். எனக்கு உங்க கூட நடந்துருச்சு. இனிமே நீங்க தான் என்னோட உலகம். உங்களுக்கு என்னை பிடிக்கல என்பதற்காக உங்களை விட்டு நான் விலகி போக மாட்டேன். உங்களுக்கு தேவையான சேவைகளை என்னால் முடிந்தவரை கண்டிப்பாக செய்வேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாது. பங்கஜம் மேடம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நாள் மேடம் என்னை சந்தித்து உங்க போட்டோவை காமிச்சு, இவளை பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. போட்டோல பார்க்க தேவதை மாதிரி இருந்தீங்க. உங்களை போய் பிடிக்கலன்னு எப்படி சொல்றது? அதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா இவங்க எப்படி என்ன கல்யாணம் பண்ண சம்மதிப்பாங்கன்னு யோசனையாகவே இருந்துச்சு. நான் நிறைய படிக்கல, மளிகை கடையில வேலை பார்க்கறேன், சரியான வருமானம் இல்ல, எனக்கு எப்படி செட் ஆகும் என்று மேடம்கிட்ட கேட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஓகேன்னு சொன்னேன். மேடம் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, உங்களுக்கும் ஓகேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நேத்து நைட்டு தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று முருகன் சொல்ல, அவள் எதுவும் பேசாமல் குளிப்பதற்கு சென்றாள். பிறகு அவன் சமைத்த உணவை சாப்பிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினாள். அன்று முழுவதும் காயத்ரிக்கு முருகனை பற்றியே யோசனையாகவே இருந்தது. இதே வேற ஒரு ஆணாக இருந்திருந்தால் நாம் இருக்கும் அழகிற்கும் கட்டுமஸ்தான உடம்பிற்கும் முதலிரவு அன்றே வேட்டையாடி இருப்பான். ஆனால் இவன் என்னுடைய தேவையை புரிந்து கொண்டு அவனுடைய ஆசைகளையும் ஆண்மையையும் அடக்கி கொண்டு நமக்காக வாழ்வேன் என்று நிற்கிறான். அது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலை தந்தது. ஆசிரமத்தில் தனிமையில் வாழ்ந்து அவளுக்கு எந்த ஒரு சொந்தமும் இல்லாத இயக்கம் தினந்தோறும் அவளுக்கு வந்து போகும். அப்படி இருக்கையில் இவன் செய்கின்ற காரியங்களில் அவளுக்கு ஒரு புதிதாக ஒரு சொந்தம் கிடைத்து விட்டது என்று அவள் மனதிற்குள் தோன்றியது. அன்று இரவு ஆபீஸிலிருந்து வீடு திரும்பினாள். முருகன் அவள் காலையில் அணிந்திருந்த துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்க்கும் காயத்ரிக்கு முருகன் மீது பாசம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. எதுவும் பேசாமல் அவனுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் காயத்ரியின் உடைகளை தொட்டு மடிக்கும் போது அவளது மனம் மாறத் தொடங்கியது. ஏனென்றால் அவளுடைய புடவை, ரவிக்கை, உள்ளாடைகளை எந்த ஒரு ஆணும் தொட்டதில்லை. முதல் முறையாக அவன் தொட்டு அதை மடித்து வைக்கையில் அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நான் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் என்று கூறினான். அவன் சேவைகளை பார்த்து அவளுக்கு அவன் மேல் ஒரு மரியாதையும் அன்பும் தோன்ற ஆரம்பித்தது. இரவு சாப்பிட்டு முடித்தவுடன், நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க காயத்ரி, நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என்று கீழே ஒரு பாயை விரித்து படுத்தான். அவளுக்கு முருகன் செய்வதெல்லாம் பார்த்து இவனுடன் ஏன் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று காயத்ரிக்கு தோன்றத் தொடங்கியது. அன்று இரவு காயத்ரிக்கு தூக்கம் வரவில்லை. முருகன் நினைப்பாகவே இருந்தது. ஒரு பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு முருகனை பார்த்தபடியே இருந்தாள். முருகனின் கருமை நிறமும் அவனுடைய தொப்பையும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கத் தொடங்கியது. அவள் அவனை பார்த்தபடியே அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவை எடுத்து அவள் மூக்கில் வைத்து சுவாசிக்க அவளுக்கு ஏதோ செய்ய தொடங்கியது. இதமாக கண்களை மூடி முருகனோடு இருப்பது போல் கற்பனையில் மூழ்கினாள். விடியல் காலை 5 மணி இருக்கும். முருகன் எழுந்தான். காயத்ரி கட்டிலில் அலங்கோலமாக படுத்திருந்தாள். காலை வேளை. முருகனின் தேகம் சூடாக இருந்தது. அந்த கணம் காயத்ரியை பார்க்கையில் அவனுக்கு மேலும் ஏதோ செய்ய தொடங்கியது. முருகனுக்கு அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டு தெய்வீக வாசனையில் மூழ்க வேண்டும் என்று ஏங்கி தவித்தான். அப்போது அவன் திருமண நாளன்று போடப்பட்ட மெட்டியை பார்த்தான். அவள் கால்களுக்கு அந்த மெட்டி மிகவும் அழகாக இருந்தது. அவள் காலை தொட்டு பார்க்க வேண்டும் என்று அவன் கை விரலை மெட்டியில் வைத்து அவள் காலை மென்மையாக பிடிக்கத் தொடங்கினான். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் கலைந்தது. சட்டென்று அவள் கண் விழித்து முருகனை பார்க்க அவன் கை விரல் அவள் காலில் கோலம் போட்டுக்கொண்டே கண்களை மூடியபடி நின்று கொண்டிருந்தான். அவள் எதுவும் சொல்லாமல் காலை இழுக்க அவன் சுய நினைவிற்கு வந்தான். பிறகு முருகன் அவளை பார்த்து பயந்து போய் வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் காயத்ரி எதுவும் சொல்லவில்லை. அவன் ஏன் என் மேல் இருந்து கையை எடுத்துவிட்டு விலகி போனான் என்று கோபமாக இருந்தாள். மீண்டும் வந்து அவன் என்னை தீண்ட மாட்டானா என்று அவள் மனம் துடிக்கத் தொடங்கியது. அந்த துடிப்புடன் வெளியே வந்தாள். அவன் கிச்சனில் படபடப்புடன் நின்று கொண்டிருந்தான். காயத்ரி கிச்சனுக்கு வருவதை கவனித்து மேலும் பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தான். காயத்ரி கண்கள் சிமிட்டாமல் முருகனை பார்த்து கொண்டே இருந்தாள். காலை பொழுது என்பதால் காயத்ரிக்கு கண்களில் மிகுந்த இயக்கம். மூக்கிலிருந்து சூடான காற்று. அவள் இதழ்கள் துடித்துக் கொண்டிருக்க அதை முருகன் கவனிக்காமல், என்னை மன்னிச்சிருங்க, காலில் எறும்பு இருந்துச்சு, அதை தள்ளிவிட்டேன் என்று பொய் கூறினான். அவளை பார்க்காமல் தலை குனிந்து கிச்சனை விட்டு வெளியேறினான். அந்த கணம் காயத்ரி அவள் வயிற்றில் கையை வைத்துக் கொண்டு கண்களை மூடி நின்று கொண்டிருந்தாள். காயத்ரிக்கு முருகன் மீது கோபம் அதிகமாக வந்தது. நம் ஆசையை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறானே என்று குமுறிக் கொண்டிருந்தாள். முதலில் அவனுடைய தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் என்று யோசித்தாள். அன்று காலை ஒரு வங்கிக்கு சென்று அவள் பெயரில் ஒரு லோன் அப்ளை செய்து முருகனுக்கு ஒரு மளிகை கடை வைத்து கொடுத்தாள். நீ யார்கிட்டையும் போய் வேலை பார்க்க வேண்டாம், உன்னுடைய சொந்த கடையில் நீ வேலை பார் என்று கூறினாள். அவள் செய்வதை பார்த்து முருகனுக்கு ஆனந்தமாக
இருந்தது. நம்மேல் இருந்த கோபம் தீர்ந்து விட்டது என்று புரிந்து கொண்டு கடையில் கடுமையாக உழைத்து பணம் சம்பாதிக்க தொடங்கினான். தினமும் இரவு அவளிடம் வந்து கடையில் காலையில் இருந்து மாலை வரை வியாபாரம் நடந்ததை அனைத்தையும் அவளிடம் கூறுவான். எனக்கு வரவு செலவு பார்த்து எழுத தெரியாது, நீங்களே பார்த்துக்கோங்க என்று அவளிடம் கொடுத்துவிட்டு படுத்தான். அது அவளுக்கு ஆறுதலை அளித்தது. இதுவே வேறு ஆண்களாக இருந்திருந்தால் அவர்களுடைய ஆண்மை திமிரை காட்டியிருப்பார்கள். ஆனால் இவன் இப்படி நம் மீது ஒரு நல்ல மரியாதை வைத்திருக்கிறான் என்று அவனிடம் உள்ள பாசம் அதிகரித்து கொண்டே இருந்தது. என்னை வெளியே கூட்டி செல்லுமாறு முருகனிடம் காயத்ரி கூறினாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. திருமணம் ஆனதிலிருந்து எங்கேயும் வெளியே சென்றதில்லை. ஆனால் இப்போது கூப்பிடுகிறாள் என்றால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு வண்டியில் இருவரும் சென்றார்கள். போது அவள் அவன் மீது உரசி கொண்டு உட்கார்ந்தாள். மேலும் அவளுடைய கைகள் அவனுடைய தோளில் பற்றி கொண்டது. முருகனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் பெருக்கெடுத்தது. அவள் மறைமுகமாக என்னை அழைக்கிறாள் என்று முருகனுக்கு புரிந்தது. பிறகு வீடு திரும்பும் போது மழை பெய்ய தொடங்கியது. மழையில் நினைந்தவாறு வீட்டிற்கு சென்றார்கள். காயத்ரி நினைந்து அவளுடைய மேனியில் புடவையும் ரவிக்கையும் அவள் உடம்பில் ஒட்டிக்கொண்டு அவளுடைய மேனியை நன்றாக காட்டியது. அவள் அவனுடைய கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அவனுக்கு நேராக அவளுடைய கூந்தலை அள்ளி எடுத்து ஒரு கொண்டையாக முடிந்தாள். அப்போது அவளுடைய மெழுகு போன்ற மேனி அவனுக்கு தெரிந்தது. அவனுக்கு ஆசைகளும் எழத் தொடங்கியது. முருகனுக்கு ஆசைகள் இருந்தாலும் காயத்ரியை நெருங்குவதற்கு அவனுக்கு பயமாக இருந்தது. காயத்ரி ஜன்னல் பக்கமாக நின்று கொண்டு மழை துளிகளை ரசித்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் மலையில் நினைந்த புடவையை மாற்றாமல் இருந்தாள். அவள் புடவையிலிருந்தும் ரவிக்கையிலிருந்தும் தண்ணீர் துளிகள் சொட்டி கொண்டிருந்தது. அவள் சற்று திரும்பி முருகனை பார்க்க அவன் வெக்கத்தில் தலை குனிந்து படபடப்போடு நின்று கொண்டிருந்தான். இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போலிருக்கே என்று நினைத்து கொண்டு காயத்ரி அவன் அருகில் வந்தாள். அவள் நெருக்கம் அவனுக்கு மேலும் படபடப்பை கூட்டியது. அவள் கையால் அவன் கன்னங்களை பிடித்து மெல்ல தூக்க அவன் கண்கள் துடித்துக் கொண்டிருந்தது. அவனது கருமை நிற உதடு எதையோ தேடிக்கொண்டிருப்பதை காயத்ரி உணர்ந்தாள். டேய், என்னடா என்று கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றான். சரி, இவன் ஆரம்பிக்க மாட்டான், நாம தான் ஆரம்பிக்கணும் போல இருக்கு என்று நினைத்து கொண்டு முருகனை கண் சிமிட்டும் நொடியில் இருக்க கட்டிக்கொண்டாள். அவளது முகம் அவன் கழுத்து பகுதியில் ஆழமாக சாய்ந்தது. அவன் கூச்சத்தில் நெளியத் தொடங்கினான். அவள் கைகள் அவன் மேனியில் ஊடுருவத் தொடங்கியது. அது காயத்ரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. முருகா, முருகா என்று மென்மையான குரல் அவனை தட்டி எழுப்ப செய்தது. ஆனால் அவனிடமிருந்து பயம் போகவில்லை. காயத்ரியும் அவனை விடுவது போல் தெரியவில்லை. நிமிடங்கள் மணிக்கணக்காக ஆகத் தொடங்கின. இருவரும் அடித்து போட்டது போல் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். காலை 9 மணி வரை தூக்கம். இருவரும் ஒன்றாக எழுந்தார்கள். மணி 9 ஆச்சு, நீங்க ஆபீஸுக்கு போகணுமா என்று முருகன் கேட்டான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா என்று அவன் பக்கம் திரும்பினாள். இருவரும் ஒருவருக்கொருவர் கண்கள் சிமிட்டாமல் பார்த்து கொண்டனர். என்னடா, பயம் போச்சா என்றாள். அதற்கு அவன், ஒரு நாள் இரவில் எப்படி பயம் போகும்? பயம் இருக்கு, அதோட இப்போ உங்க மேல ஒரு நல்ல மரியாதையும் வந்திருக்கு. நான் உன்னை கேட்கவா என்று முருகன் காயத்ரியை பார்த்து கேட்டான். என்னடா என்றாள் காயத்ரி. உங்களுடைய அழகிற்கும் என்னுடைய அழகிற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் நேத்து நைட்டு நீங்க நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும் என்று அவனுடைய கண்கள் கலங்கியது. அதை பார்த்த காயத்ரி கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் நெத்தியில் முத்தம் கொடுத்து இருக்க கட்டிக்கொண்டு அவன் காதோரமாய், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா என்று கூறினாள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை கேட்டிருந்தாலோ அல்லது பார்த்திருந்தாலோ கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.